பார்த்தீங்கன்னா ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் மகேந்திர சிங் தோனியை வந்து சேர்த்திருக்காங்க. இவர் வந்து ஒரு 11வது ஆளாக இந்த அவார்டில் வந்து சேர்க்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர், ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், சேவாக்கு, அதுக்கப்புறம் மன்கட்டு, சுனில் கவாஸ்கர், இப்போ வந்து தோனி, இவங்கெல்லாம் வந்து அதில் இடம்பெற்றிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, தோனி 2011 வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது யுவராஜ் சிங் கிட்ட இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஐசிசி டிராஃபிஸும் இருந்துச்சு. யுவராஜ் சிங் கிட்ட இல்லாத டிராஃபிஸே கிடையாது. இப்போ விராட் கோலி ரீசெண்டாக சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் கிட்ட இல்லாத வேர்ல்டு கப்பே கிடையாது. அத்தனையும் மேன் ஆஃப் த சீரீஸ். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பாராட்டு விழா கூட நடத்தாமல் நீங்கள் வெளியே அமைச்சிருக்கீங்க. வீரேந்திர சேவாக், இந்த உலகத்திலேயே வீரேந்திர சேவாக் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கிடையவே கிடையாது. எல்லாம் ரோஹித் சர்மான்னு சொல்லுவாங்க. வீரேந்திர சேவாக் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. இப்போ போடுறவங்கலாம் ஒரு பவுலரு, இவங்க இதில் 100 அடிக்கிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. அவர் அப்படி சொல்றது, அடித்தது பூரா டானுங்களை அடிச்சு அவர் டானானவர் வீரேந்திர சேவாக். அவர் ஜாகிர் கான், ஹர்பஜன் சிங், இவங்கெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு வேர்ல்டு கப்பையும் தோனினால ஜெயிச்சிருக்க முடியாது. இவ்வளவு முக்கியமான நபர்களை பூரா ஒரு பாராட்டு விழா கூட வைக்காம வெளியே அனுப்பிச்சு விட்ட பிசிசிஐ ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தோனி அப்ப கலட்டி விட்டுட்டு இப்ப எதுக்கு பிடிச்சி தொங்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யுவராஜ் சிங், கௌதம் கம்பீர் இல்லைன்னா தோனிக்கு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காது.